வணக்கம். இது F2 ஆர்ட் மீடியா, கலைகளின் ஊடகம். சில இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எங்களது வீடியோக்களுக்கு நல்ல ஆதரவும் வரவேற்பும் தரும் மதிப்புக்குரியவர்களுக்கு எங்கள் நன்றிகள். இன்றைக்கு ஒரு புதிய சவாலான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லிஃப்ட்டுக்கு அடியில் இருக்க நீர் ஊற்றை நாம் சரி செய்ய போகிறோம். இந்த வீடியோவானது கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தொடர் மழையின் போது நாம் எடுக்கப்பட்டது. அதோடைய தொடர்ச்சியாக இந்த பிப்ரவரி மாதத்தில் அதோடைய ரிசல்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு நம்ம தரோம். அதனால தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஆதாரத்தோடு தரணும். அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த பிரச்சனையை எப்படி சரி செஞ்சோம், அது எப்படி நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம செயல்முறைகளுக்கு நல்ல கம்பெனி பொருட்களை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதுவே நல்ல தரத்தையும் நீடித்த உழைப்பையும் நமக்கு தருதுங்கிறத நம்ம முழுமையாக நம்புகிறோம். அதை தான் நம்ம எல்லோருக்கும் சொல்லிட்டு வரோம். தொடர்ந்து உங்களின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றிகள். புதிய நண்பர்கள் அன்பு கூர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோவில் இணைவோம். நண்பர்களே, லிஃப்டின் உள்பகுதி இது பாருங்கள். அடித்தளத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 பாக்கெட் தண்ணி இருக்கும். இதெல்லாம் நம்ம வெளியே எடுத்தால் தான் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இப்போது தண்ணியெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த ஈரப்பதம் லைட்டாக ஊற்று போல் ஊறிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸிங் பண்ண போகிறோம். டியூலக்ஸ் பெயிண்ட்ஸின் அக்வாடெக் 20 mm கிராக் பில்லரும் டேம் ப்ரூஃப் வாட்டர் ப்ளக், அதாவது ப்ளக்ஸ் ஃபீல் கோட்டிங்க, அதையும் நம்ம இணைச்சி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், 3 லிட்டரு வாட்டர் ப்ரூஃப் கூட 1 கிலோ அக்வாடெக்கையும் மிக்ஸ் பண்ணி கூட 2 லிட்டர் தண்ணீர் போட்டு நம்ம மெஷினில் தான் கலக்கணும். ஏதோ குச்சி வச்சோ கையிலையோ இதை கலக்க முடியாது. மிஷினில் மட்டும்தான் கலக்கணும். அப்போ தான் ஈவனாக மிக்சிங் ஆகும். ஒரு 3 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக மிஷின் போட்டு கலக்கணும். இப்போது அடிக்கிறதுக்கு அந்த சுவரெல்லாம் ரெடியாக இருக்குது. க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும். சின்ன சின்ன கிராக்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இதிலே ஃபில் பண்ணிட்டு வரணும். இதுக்கு மேலே பட்டி வச்சுலாம் நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. அந்த கிரிப்னஸ் கிடைக்காது. டைரெக்டாக தான் அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட்டாக எந்த கேப்பும் இல்லாமல் நீட்டாக அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், இதில் உள்ள காற்றோட்டம் இல்லாதனால நம்ம 2 அல்லது 3 நாள் டைம் கொடுத்தே ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிருக்கு. இதுக்கு மேலே நம்ம பிளாக் அடிக்கிறோம். ஏற்கனவே பிளாக் உள்ளே அடிச்சிருக்காங்க. அதனால் அதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். 2 அல்லது 3 நாள் டைம் கொடுத்தா தான் நம்ம உள்ளே இறங்க முடியும். நம்ம இதில் 2 நாள் அல்லது 3 நாள் போட்டாலுமே நம்ம அடுத்த ப்ராசஸிங்கை கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து தான் வந்து பண்ணோம். பாருங்கள், இப்போ ஒரு 7 நாள் கழித்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். நல்லா ட்ரையாக இருக்குது, மின்னு இருக்குது. இது நல்ல ரிசல்ட்டையும் தந்திருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பயனளிக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஜோசப் ராஜன். நன்றி, வணக்கம்.